அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் கலரிங்காக தலைமுடியில் யூஸ் பண்ணுற ஹேர் ஹென்னா பேஸ்ட் என்னோட மெத்தடில் நான் எப்படி ரெடி பண்ணுறேன்றது காட்டுறேன். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டிகாக்ஷன் ரெடி பண்ணிக்கணும். நான் 350 ml 350 ml தண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இது கூடவே 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் டீ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா டீ பவுடர், அந்த டீ பவுடரே போதும். இது ஃப்ளேவர்லெஸ் தான் வேணும், ஃப்ளேவர் கலந்ததெல்லாம் எடுத்துக்காதீங்க. இது கூட இப்போ ஒரு 5லேருந்து 6 கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹை ஃப்ளேம்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டிகாக்ஷன் பாயில் ஆக ஸ்டார்ட் ஆன உடனே சிம்மில் மாற்றிட்டு ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பாயில் பண்ண விட்டுடலாம். நம்ம வச்ச அளவுலேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் குறையிற வரைக்கும் நல்லா கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஃபில்டர் பண்ணி நல்லா ஆற விட்டுறணும். கொஞ்சம் கூட டெம்பரேச்சர் இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் நல்லா ஆற விட்டுருங்க. நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்த டீ பவுடர்லேயும் எக்ஸ்ட்ரா டிகாக்ஷன் இருக்கும்ல, அதுவும் ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஹென்னா பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது ஹெர்பல் ஹேர் ஹென்னா பவுடர். இது நான் ராஜஸ்தான்லேருந்து ஒரு ஹோல்சேல் டீலர்கிட்டருந்து வாங்கினது. இது 1 kg ஹென்னா பவுடர் பேக்கெட். இது நாங்கள் ஆல்ரெடி ஒரு 5-6 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். 2 வீக்ஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் யூஸ் பண்ணி 1 மந்த் கிட்ட ஆக போகுது, அதனால நாங்கள் திருப்பி யூஸ் பண்ணுறோம். இப்போ இதிலிருந்து நம்ம ஒரு 100 கிராம்ஸ் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த பவுல், இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற ஸ்பேச்சுலா எல்லாமே இந்த ஹென்னா பேஸ்ட் பண்ணுறதுக்குனே வச்சுருக்குது. சில பேர் இரும்பு பாத்திரங்களில் யூஸ் பண்ணுவாங்க கலர் நிறைய வரணுன்றதுக்காக. நான் இந்த சிலிக்கான் பவுலை யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் ஒன்ஸ் இதை யூஸ் பண்ணுறோன்னா இந்த பாத்திரத்தை இதுக்குன்னே நம்ம வச்சுக்கணும். ஏன்னா அதில் கலர் எல்லாம் டிஃப்ரென்ஸாக இருக்கும், அந்த பாத்திரத்தில் யூகாலிப்டஸ் ஸ்மெல் அப்படியே இருக்கும். இப்போ நான் மெஷர் பண்ணி வச்சுருந்த ஹென்னா பவுடரில் நம்ம டிகாக்ஷன் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஹென்னா பவுடர் நிறைய தண்ணி குடிக்கும், அதனால நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நார்மலாக RO வாட்டர் இல்லைனா நம்ம குடிக்கிற தண்ணி இல்லைனா கொதிக்க வச்சு ஆற வச்சுற தண்ணி எதாக இருந்தாலும் அதை ஊற்றி கரெக்டான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஹென்னா பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு நிறைய பேர் பீட்ரூட் ஜூஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் அவங்கள்ட்ட இருக்கும், அதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்னோட சக்ஸஸ்ஃபுல் மெத்தட் இது தான். நான் இதுதான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கலர் ஸ்டெயின் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நம்ம ஹென்னா பவுடர் கூட டிகாக்ஷனும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப லூஸ் ஆகக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக வந்த உடனே இதில் நம்ம இப்போ யூகாலிப்டஸ் ஆயில் ஆட் பண்ணணும். இந்த யூகாலிப்டஸ் ஆயிலும் நான் அதே ஹோல்சேல் டீலர்கிட்ட தான் வாங்கினேன். இது 1 லிட்டர் பாட்டில் 1600 rupees. இதை நான் 30 ml மெஷர் பண்ணி இந்த சின்ன பாட்டிலில் வச்சுருக்கேன். இப்போ இந்த 30 ml யூகாலிப்டஸ் ஆயிலை ஃபுல்லாக இதில் ஊற்றி மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு இந்த மாதிரி யூகாலிப்டஸ் ஆயில் யூஸ் பண்ணுறது பிடிக்காது. எங்கள் அம்மாவுக்கு தலைவலி ப்ராப்ளம் இருக்குது. இந்த யூகாலிப்டஸ் ஆயில் ஆட் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் அவங்களுக்கு தலைவலி வர்றதெல்லாம் நல்லாவே குறைஞ்சிருக்கு. அதனால நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். யூகாலிப்டஸ் ஆயில் ஆட் பண்ணக்கப்புறம் அந்த பேஸ்ட்டில் ஆயில் மிக்ஸ் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் கன்சிஸ்டன்சி செக் பண்ணலாம். கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்குன்னா நம்ம அந்த பேஸ்ட் எடுத்து தலையில் தேய்க்கும் போது முடியோடு ஒட்டிக்கிட்டு இருக்கணும், வடிஞ்சு கழுத்தில் தோல்லலாம் ஊற்றக்கூடாது. நம்ம இவ்வளோ குவான்டிட்டி வாட்டர் தான் ஆட் பண்ணணும்னு கரெக்டாக ஒரு லெவல் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பவுடர் ஒரு அளவு தண்ணி குடிக்கும். நம்ம இப்போ ஒரு பவுடர் வாங்குகிறோன்னா 6 மாதம் கழித்து திருப்பி பவுடர் வாங்கும்போது அதே செடியிலேருந்து நமக்கு அந்த பவுடர் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு ஏக்கரில் செடி வச்சுருக்காங்கன்னா எல்லாத்துலேருந்தும் மிக்ஸ்டாக தான் நமக்கு அந்த பவுடர் வரும். அதனால ஒரு பவுடருக்கு பொறுத்த மாதிரி தான் நம்ம தண்ணி குவான்டிட்டி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பியூர்லி நம்ம கண்ணளவு தான். இப்போ நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் இதை மூடி அப்படியே வச்சிடணும். ஒரு 6 to 8 hours டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வார்மாக இருக்க பிளேஸில் வச்சுருந்தீங்கன்னா 4 to 5 hours போதும். இதை நம்ம கண்டிப்பாக மூடி தான் வைக்கணும், இல்லைனா நம்ம ஆட் பண்ண யூகாலிப்டஸ் ஆயில் எவாப்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இதை நம்ம கண்டிப்பாக 6 to 8 hours டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வைக்கணும். அப்போ தான் டை ரிலீஸ் நடக்கும். நம்ம அப்போ ஹேரில் அப்ளை பண்ணும்போது டார்க்கர் ஸ்டெயின்ஸ் கிடைக்கும். நீங்கள் மார்னிங் ஹென்னா அப்ளை பண்ணி ஈவினிங் ஹேர் வாஷ் பண்ண போகிறதா இருந்தால் நைட்டு நீங்கள் பேஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு காலையில் டை ரிலீஸ் ஆன உடனே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நைட்டு நீங்கள் தலையில் தேய்ச்சிட்டு காலையில் ஹேர் வாஷ் பண்ண போகிறதா இருந்தால் மார்னிங்கே நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் ஆகும்போது கரெக்டாக டை ரிலீஸ் ஆகி இருக்கும்.
நான் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு வெளியே போயிட்டேன். 7 hours கழிச்சு தான் வீட்டுக்கு வந்தேன். வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இப்படி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்பேச்சுலா வச்சு மேலே இருக்க லேயரை மட்டும் நீக்கி விட்டு பார்த்தோன்னா மேலே கொஞ்சம் ரெட் கலராகவும் உள்ளே இருக்கிறது க்ரீன் கலராகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உள்ளே லம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நல்லா உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சோண்டு கையில் எடுத்துகிட்டு அதை அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் விரலில் எடுத்த பேஸ்ட்டே ஒரு 2-3 செகண்ட்ஸ் தான் ஆயிருக்கும். அதுக்குள்ளால் டக்குன்னு கலர் பிடிச்சிருச்சு பாருங்கள். கையில் தேய்ச்ச பேஸ்ட்டையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டுறேன். அதுலேயும் எப்படி கலர் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். நம்ம ஹேரில் இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு 2-3 ஹார்ஸ்லேயே டார்க்கர் ஸ்டெயின்ஸ் வந்துடும். ஆனால் எங்கள் அம்மா ஓவர் நைட்டு வச்சுப்பாங்க தலையில். இந்த பேஸ்ட்டை ஹேரில் எப்படி அப்ளை பண்ணணும்னு கண்டிப்பாக இன்னொரு வீடியோ டீட்டெயில்டாக போடுறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. டாடா பை.